அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, கள்ளழகர்னா யாரு? கள்ளழகர் வைகை ஆத்துல இறங்குறத ஏன் இந்த மக்கள் இவ்வளவு விசேஷமா கொண்டாடுறாங்கன்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு காலத்துல பசுமையில் சூழப்பட்ட அழகிய மலை ஒன்று பெருமாள் வீட்டு இருந்தாரு. அவர் பெயர் தான் கள்ளழகர். அவர் பாசம், பக்தி இதையெல்லாம் ஒரே உருவில் கொண்டவரா இருந்தார். அவரோட கோயில் பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து சில மைல் தொலைவில் அமைந்துள்ளது. ஒரு நாள் கள்ளழகருக்கு ஒரு செய்தி வருகிறது. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவரோட தங்கை மீனாட்சி தேவி மதுரையில திருமணம் செஞ்சு கொள்ள போறாங்கன்ற மாதிரி அதுல இருந்தது. மணமகன் யாருன்னு தெரியுமா? அறநெறியின் தலைவன் சிவபெருமான் தான் அந்த மணமகன். தங்கையோட திருமணத்திற்கு தன் தமையன் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த அழைப்பு வந்திருக்கிறது. தங்கையின் திருமணத்திற்கு நானே போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு யோசிச்ச கள்ளழகர் அந்த நாள்ல தன் கோயில இருந்து கிளம்பி போறாரு. அவர் போகும்போது பாத்தீங்கன்னா யானை, குதிரை, பல்லக்கு, பஜனை, ஊர்வலம் இது மாதிரி உபசரிப்போட ஊர் முழுக்க மகிழ்ச்சியும் பக்தியும் பரவியது. பாதை முழுக்க மக்கள் மலர் தூவி வரவேற்றாங்க. ஒவ்வொரு ஊர்லும் அவர் தங்கி மக்களுக்கு தரிசனம் கொடுத்தாரு. அதே மாதிரி அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கினார். ஆனா நாட்கள் போய்கொண்டே இருந்தது. அவர் மதுரையை அடைந்த போது வைகை ஆற்றங்களில் நின்று கொண்டிருந்தார். அப்போது அவரை சந்தித்தது இன்னொரு செய்தி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்கையோட திருமணம் முடிந்து விட்டதுன்றதுதான் அந்த செய்தி. அந்த செய்தி அவரை பதற வைத்தது. குறிப்பு எதுவும் சொல்லவில்லை, கோபமும் காட்டவில்லை. ஆனா மனக்கசப்போடும் அமைதியோடும் வைகை ஆத்துல இறங்கினார். அங்கேயே நின்று நீராடி பூஜை செய்த மக்களுக்கு தரிசனம் கொடுத்தார். நான் கல்யாண மண்டபத்திற்கு செல்ல மாட்டேன் என்று அவர் மௌனமாக தன்னோட மலைக்கே திரும்பி சென்றார். இது என்னைக்கு நடந்ததோ அந்த நாள் முதல்ல இந்த நிகழ்வை பாத்தீங்கன்னா நினைவு கூறும்படி மதுரை மக்கள் சித்திரை திருவிழாவா இதை கொண்டாடுறாங்க. மக்கள் கோடிக்கணக்கில் கூடுவாங்க. அழகர் வைகை ஆத்துல இறங்கி பார்க்கும்போது அவங்களோட கண்கள்லாம் பெருக அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இது வெறும் நிகழ்ச்சி இல்ல, இது ஒரு தெய்வீக பாசத்தின் கதை, ஒரு சகோதரன் அன்பின் ஆழம் என்றும் அவர்கள் வர்ணிக்கிறார். அழகர் இன்னைக்கு வருகிற இந்த வருடம் அவர் ஆத்துல இறங்குறத பாக்கிறதுக்காகவும் நம்ம மக்கள் கூடி அவங்க வருகிறாங்க. இதுதான் இந்த வைகை ஆத்துல கள்ளழகர் இறங்குறதுக்கான காரணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு அடிக்கடி வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.